செவிட்டு விரியன் பாம்பு தன் காதை செவிடாக்கி கொள்வது போல அவர்கள் தாங்களே செவிடாக்கி கொள்கிறார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நமக்கு அணுதினமும் திருப்பலி நடைபெறுகிறது, அணுதினமும் வேதம் வாசிக்கின்றோம், அணுதினமும் ஜெபிக்கின்றோம், அணுதினமும் பல பக்தி முயற்சிகளில் நாம் ஈடுபடுகின்றோம். ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை கேளாதவர்களாக ஏதோ கடமைக்காக நம் ஆலயத்துக்கு வருகின்றோம், கடமைக்காக திருப்பலி பார்க்கின்றோம், கடமைக்காக ஜெபத்தில் நாம் பங்கு பெறுகின்றோம், கடமைக்காக வேதம் வாசிக்கின்றோம், கடமைக்காக அனைத்து ஆன்மீக காரியங்களை செய்கின்றோம். ஆனால் நமக்குள் எந்த ஒரு மாற்றத்தையும் இறைவார்த்தை ஏற்படுத்துவதில்லை. அனுதினம் ஆண்டவருடைய திருவுடல் திருரத்தம் உண்ணக்கூடிய நமக்கு எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு தாக்கத்தமும் அது ஏற்படுத்துவதில்லை. காரணம், நாமும் அதே போன்றுதான். அந்த செவிட்டு விரியன் பாம்பு தன் காதை செவிடாக்கி கொள்வது போல நாம் மந்த புத்தி உடையவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடாதவர்களாக, ஒரு கடமைக்காக நாம் ஆலயத்துக்கு வந்து திரும்பி சென்று போய்கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏனோதானா என்று இறை வார்த்தையை கேட்டு ஏனோதானா என்று நாம் செயல்பாட்டில் இருக்கும் பொழுது உண்மையாகவே ஆண்டவருடைய பேரிரக்கத்தையும் அவருடைய பேரின்பையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. அப்ப எப்போ உணர்ந்து கொள்ள முடியும்? உண்மையாகவே ஆண்டவர் எனக்குள் இருக்க வேண்டும். எனக்குள் இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய பாவங்கள் போக்க வேண்டும். அப்ப பாவம் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் எப்படி இறை வார்த்தை கேட்க முடியும், அல்லது ஆண்டவருடைய பேரிரக்கத்தை உணர முடியும், அல்லது ஆண்டவருடைய பேரின்பத்தையும் அவருடைய பேர் அன்பையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும்? பாவம் நமக்கு இருக்கின்றது. ஆகவேதான் ஏசாயா புத்தகம் 59வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் தீய செயல்களே உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி உள்ளன, உங்களுடைய பாவங்களே அவர் உங்களுக்கு செவிசாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளார் என்று நாம் அந்த வசனத்தில் வாசிக்க கேட்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இது எந்த அளவுக்கு உண்மை என்றால், நம்முடைய பாவங்கள் ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கும் அவருடைய பேரிரக்கத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் தடையாக இருக்கிறது என்று நாம் உணர வேண்டும். நாம் அதை அறிந்து ஆராய்ந்து இறைவார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழும் பொழுதுதான் அந்த இறையரசின் அந்த மறைவான ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும்.